ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசுவதற்கு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே காத்திருக்கிறோம் என்பதை அறிவீர். ஆண்டவரே, நீர் பேசுகிறதெல்லாம் வீணும் விதர்த்தமாய் ஒருபோதும் பேசுவதில்லை. எங்கும் உலகம் உண்டான நாளிலிருந்து நீர் அப்படி பேசினதும் இல்லை என்று வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவே, தந்தையே, நீர் தந்த பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசும்படியாய், வேத வசனத்தின் மூலமாய், வேத வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசும்படியாய் ஆவியானவரை உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே தாழ சாஷ்டாங்கமாய் பணிந்து அழைக்கிறோம். எங்கள் தகப்பனாகிய ஆவியானவரே, தகப்பனை கடந்து வருவீராக. இவ்வேளையிலே கடந்து வருவீராக. தகப்பனாகிய தேவனை மண்ணோட்டை மறைத்து மாம்சமும் இரத்தமும் நீர் கூடாதவைகளும் வேதத்துக்கு புறம்பானவைகளும் ஒன்று கூட காணக்கூடாதபடி என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் அபிஷேகத்தின் அக்கினினாலும் வெளிச்சத்தின் அக்கினினாலும் ஆண்டவரே என்னில் வேரோடு சூட்டரிக்கப்பட்டு போவதாக. எங்கள் தகப்பனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய ஆண்டவரே அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய அன்பும் இரக்கமும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக. நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய திருநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய தேவன் நமக்கு அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன் என்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு செய்தியை நமக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டு வரார். அநேகருக்கு இது ஆணித்தரமான ஒரு செய்தி என்பது தெரியாது. ஆணித்தரமான செய்தி என்று தெரியாது. உன்னதமான தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே அவர் சிருஷ்டிக்கிறார். அவருடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று சிருஷ்டிக்கிறார். யாரையும் வீணும் விதத்தமாய் சிருஷ்டிப்பதில்லை. விருதாவாய் அவர்களை சிருஷ்டிப்பதில்லை. உபயோகமற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து கடந்து செல்ல வேண்டும் என்றும் சிருஷ்டிப்பதில்லை. எல்லோரும் அவருக்கு பயன்பட வேண்டும் என்று சிருஷ்டிக்கிறார். நமக்கு எதுக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம எதுக்குன்னு நினைக்கிறோம். அவருக்கென்று, யாருக்கென்று? அவருக்கென்று தான் நம்மை சிருஷ்டித்தார். அவருக்கென்று தான் நம்மை படைத்தார். அவருக்கென்று தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருக்கென்று தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்திலே நிலை நிற்கும்படியாய், அவர் திட்டத்திலே நிலை நிற்கும்படியாய் அவர் நம்மை அவருக்கென்று முத்தரித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராலே முத்தரித்திருக்கிறார். கடைசி காலத்திலே முத்திரை போடப்படும். இருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. முத்திரை போடப்படும். ஆனால் அது தேவனாலே போடப்படுகிற தேவ தூதர்களை அனுப்பி முத்திரை போடுகிறது. ஒருவரும் சேதப்படுத்திராதபடி இந்த உலகத்தில் உண்டாக போகிற கடைசி அழிவிலே அழிஞ்சு போயிடாதபடி தேவனால் முத்தரிக்கப்பட்ட பிள்ளைகள் அதிலிருந்து தப்புவிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு தகப்பனிடத்தில் வந்து சேர்வதற்கான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முத்திரை இல்லாதவர்கள் நிச்சயமாய் அழிந்து போவார்கள், கைவிடப்பட்டு அழிந்து போவார்கள். முத்திரை எப்படி கிடைக்குது? அந்த முத்திரை தேவனாலே எப்படி கிடைக்குது? அந்த அங்கீகாரம் எப்படி கிடைக்குது? அவருடைய மன விருப்ப திட்டத்திலே எல்லா சோதனைகளிலும் கஷ்டங்களிலும் அவமானங்களிலும் தேவன் மிக ஆழத்திலே நடத்துகிற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், உபத்திரவங்களின் ஆழங்களிலே வருகிற பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தத்திலே வருகிற அந்த விலையேற பெற்ற புடமிடுதலிலே பொன்னாய் இந்த பூமியிலே விளங்கத்தக்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே, ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த முத்திரை கிடைக்குது. வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுது, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள், மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே வந்தவர்கள். வாடகை கொடுக்க முடியாமல், இது கொடுக்க முடியாமல், அது கொடுக்க முடியாமல், இது கொடுக்க முடியாமல், அந்த கஷ்டம் இல்லை. அவர் சித்தத்தை செய்வதற்காக
அவர் திட்டத்தை விட்டு வழி விலகி போயிடாதபடி, அவர் திட்டத்திலே வழி விலகி போயிடாதபடி, அவருடைய மனதின் திட்டத்தின் தீர்மானத்திலே அவருடைய மிகுந்த ஒத்தாசையிலே நிலை நிற்கிற பிள்ளைகள் படுகிற உபத்திரவங்கள் அங்கு போடப்பட்டிருக்குது. அங்கே கொஞ்சம் ஜனம் என்று போடப்படலை, அநேக ஜனங்கள், நிறைய ஜனங்கள். ஒருவர் அல்ல, 10 அல்ல, 1000 அல்ல, லட்சம் அல்ல, அதுக்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுதலிலே ஆட்டுக்குட்டியானவரை பாடி துதிக்க வந்திருக்கிறார்கள். எங்கே? பரலோகத்தில். அவர்கள் தேவனால் முத்தரிக்கப்படாவிட்டால் அங்கு வரவே முடியாது. உலகத்தின் பாடு ஒரு பக்கம், ஆனால் கிறிஸ்துவினால் படுகிற பாடுகள் இன்னொன்று. நாம் செய்யும் தவறுகளும் தப்புதங்களும் மீறுதல்களினால் வருகிற தண்டனையினால் வருகிற பாடுகள் ஒருபுறம். அதற்கு மேலே கிறிஸ்து ஒவ்வொருவரையும் கொண்டு தாம் நிறைவேற்ற வேண்டும், தாம் சித்தம் கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் மனதிலே வைத்திருக்கிற ஒவ்வொன்றும் நன்மையானதும் நலமானதும் மனுஷனால் கற்பனை செய்ய முடியாததும், அவன் எண்ணத்தில், அவன் யோசனையில், அவன் என்ன நினைச்சாலும் அவனால் அது நினைக்க முடியாத மேன்மையான மகிமையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன் அதை வைத்திருக்கிறார். இதை பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் சொன்னால் ஒழிய நமக்கு தெரியாது. சாதாரணமான முறையில் வேதத்தை படித்து, சாதாரணமான முறையில் நாம் ஜெபம் செய்து, சாதாரணமான முறையிலே நாம் கடந்து செல்வோமானால் இதை அறிய முடியாது. ஆழத்தின் நீரிலே, தண்ணீரின் ஆழத்திலே, அந்த நீச்சலிலே கடந்து போனால்தான். கணுக்கால் தண்ணியில் இதை அறிய முடியாது, முழங்கால் தண்ணியில் இதை அறியவே முடியாது, இடுப்பளவு தண்ணியில் இதை அறியவே முடியாது, கழுத்தளவு தண்ணியில் இதை அறிய முடியாது. அதற்கு மேலே தண்ணியில் கால் வைத்த உடனே நிற்க முடியாதபடி தண்ணிக்குள்ளே போகிற உள்நீச்சலில் போகிற தேவ ஆவியிலே போனால்தான் தேவ ஆவியானவராலே தெரியும். தெரியப்படுத்த வேண்டியவைகள் மட்டும்தான். அப்படி போனாலும் அவரால் தான் போகிறோம். ஆனால் அது அவராலே எது தெரிவிக்கப்படுகிறதோ அது வரைக்கும் தான் தெரிவிக்கப்படும். எது அவரிலிருந்து அறிவிக்கப்படுகிறதோ அது வரைக்கும் தான் அறிவிக்கப்படும். எது வரைக்கும் காண்பிக்கப்பட வேண்டுமோ அது வரைக்கும் தான் காண்பிக்கப்படும். அதுக்கு பிறகு அதிலே இன்னும் போக 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 அது வளர்ந்து கொண்டே வரும். அவருடைய செயல்கள், கிரியைகள், அவருடைய அன்பின் செயல்கள் தெரிய வரும். இன் ஜென்ரலாக மனுஷர் எல்லாரும் தேவன் இப்படி தான் நடத்துவார், தேவன் அப்படி தான் கொண்டு போவார், தேவன் அப்படி தான் வைப்பார், தேவன் இப்படி இல்லை. தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துவது ரொம்ப வித்தியாசம். ராஜாக்களிலே பார்த்தால் தாவீதை நடத்தினது போல எந்த ராஜாவையும் தேவன் நடத்தினது கிடையாது. அப்படி தாவீது ராஜா நமக்கு சொந்தக்காரர் இல்லை, அதனால நமக்கு யாருன்னே தெரியல. உண்மையிலே சொந்தக்காரர் தான் தாவீது. உண்மையிலேயே நமக்கு குழப்பம் உண்டாயிரும். உடனே நம்ம எப்பவுமே குழப்பத்துக்கு போகிற ஆள் தான். கர்த்தருடைய இரத்தத்தினாலே தாவீது சொந்தக்காரர் தான். நம் பிதாக்கள் என்று நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே புறஜாதிகளாக இருக்கிற நம்மை ஒன்று சேர்த்ததினாலே அவர் நமக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பந்தத்தினாலே அவரும் நமக்கு ஒரு விதத்தில் என்ன உறவினர் தான். அப்போ தாவீது ராஜாவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தின திட்டம் வேற. அதனுடைய அடுத்த 2ஆம் பாகம்தான் சாலமோனை கொண்டு கர்த்தர் நடத்தினது. பிறகு வந்த ராஜாக்களிலே ஒரு சிலர் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தார்கள். ஒரு சிலர் கொஞ்ச காலம் நடந்தார்கள், பிறகாலே ஒன்றுமில்லாமல் போனார்கள். ஆனால் உன்னதமான தேவனுடைய அனந்த திட்டங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வேதத்தில்
பல இடத்துல அநேகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அதை நடத்தின விதம் மகா பிரம்மாண்டம். தாவீதை நடத்தினது இன்னும் உன்னத பிரம்மாண்டம். இப்படி ஒவ்வொன்றும் தானியேலை நடத்தினது, சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகோவை நடத்தினது, யோசேப்பை நடத்தினது. இப்படி வேதத்தில் புருஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வரிசையின் லிஸ்டில் இருக்கிறாங்க. ஆபிரகாம் இருக்கிறார், ஈசாக்கு இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார். இன்னும் வேதத்தின் பல பகுதிகளில் பலர், எஸ்தர் ராஜாத்தி இருக்கிறார்கள். இப்படி வேதத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் தேவன் ஒரு காலகட்டத்திலே தேவன் நடத்துகிற திட்டம். அது தேவன் நடத்துகிற திட்டம் ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு அடுத்த திட்டம் ஒன்று இருக்குது. அது சாத்தானுடைய திட்டம். சகலத்தையும் சீர்குலைக்க வேண்டும், அதை அவமாக்க வேண்டும், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், தரைமட்டமாக்க வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து பிரிக்க வேண்டும், விழ செய்ய வேண்டும். அவர்கள் அழிந்து போக வேண்டும். அதற்கு அவன் கை பாவையாய் பயன்படுத்துகிறது அத்தனையும் மனுஷரை தான் பயன்படுத்துவது. அவனோடு கூட விழுந்த 3 கோடி தேவர்களும் அவனோடு கூட விழுந்து போன தேவதூதர்கள் அவனுக்கு ஒத்தாசையாய் அவனுக்கு இருந்தாலும் அவர்களை எல்லோரையும் இந்த மனுஷர்களுக்குள்ளே பயன்படுத்துவதும் அவன்தான். தேவனுடையவர்கள் என்று சொல்லுகிறவர்களையும் பயன்படுத்துகிறதும் அவன்தான். மெய்யாகவே தேவனோடு கூடவே இருக்கிறது போல் காண்பிக்கிறவர்களோடு இருந்து அவன் செய்யும் காரியங்கள் மகா கொடுமையானதாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிலே பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதவசனங்கள் சொல்லுகிறது. வேதவசனத்தில் சொல்லப்படுகிறது, பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி. என்ன பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொன்னால், பெரிய பெரிய காரியங்களை சாத்தான் கொண்டு வருவான் விரோதமாக கொண்டு வருவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று தன்னுடைய ஆதீனத்தில் அவர் வைத்திருக்கிற திட்டத்தில் அவர் என்னவெல்லாம் அவர் தம்முடைய ஆதீனத்தில் எழுதி வைத்து இன்னென்ன விதமாக அவைகள் வர வேண்டும், சம்பவிக்க வேண்டும், நிறைவேற வேண்டும், அவருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் வைத்திருக்கிறது அவர் கரத்தில் மட்டும்தான் வச்சிருக்கிறார். அது அவர் கரத்தில் தான் வச்சிருக்கிறாரு. இந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி சொல்லிவிடுவார், அந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவார். குட்டிகாரணம் போட்டால் கூட சொல்ல முடியாது. பூமி எங்கும் குட்டிகாரணம் போட்டால் கூட சொல்ல முடியாது. ஒரு மோசே பிறக்கும்போது ஒருத்தராலையும் சொல்ல முடியல. செய்தது தேவன். ஒரு யோசேப்பை உயர்த்துகிற உன்னத திட்டத்தை வைத்திருந்தார். அவர் பாஸ் ஆனார். தேவனுக்கு விரோதமான இப்படிப்பட்ட பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி பாஸ் ஆனார். அநேக இதில் பாஸ் ஆனார். அதில் உன்னதமான முறையில் பாஸ் ஆன உடனே கர்த்தர் செய்திருக்கணுமே, கர்த்தர் பண்ணியிருக்கணுமே, கர்த்தர் செய்திருக்கணுமே. அது பாஸ் ஆகி 3 வருஷம் கழித்து தான் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். கர்த்தர் கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்னாக நிறுத்துகிறார். அவ்வளவு நாட்களும் காத்திருக்கிற நாட்களும் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்ட உன்னத திட்டம் இன்னைக்கு வரைக்கும் போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஞானம் எங்கிருந்து வந்தது அவருக்கு? இப்படிப்பட்ட ஒரு யோசனை எங்கிருந்து வந்தது? இன்னைக்கு உலகம் அந்த திட்டத்தை தான் பின்பற்றுகிறது. உலகம் அந்த திட்டத்தை பின்பற்றுகிறது. அப்படி என்றால் எங்கேயோ ஒரு தகப்பனிடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சுகபோகமாய் நல்லாக சுதந்திரமாக வாழ்ந்த ஒரு மகனை கர்த்தர் பிரித்தெடுத்து வளர்த்து அவரை கொண்டு வந்து உருவாக்கின திட்டம் அவருடைய திட்டம். அதில் சாத்தானுடைய குறுக்கீடுகளும் சாத்தானுடைய வஞ்சகங்களும் பொல்லாப்புகளும் சாத்தானின் மனுஷருடைய பொல்லாப்புகளும் அவர் வாழ்க்கையில் அத்தனை கொடியதாய் வந்தாலும் அவர் கர்த்தருடைய திட்டத்தில் நின்றதுனால கர்த்தர் அவருக்கு நியமித்த பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்துறார். அங்கே சொல்லப்படுகிற சொப்பனங்களின் அர்த்தங்களை ஒருவனும் சொல்லக்கூடாதபடி செஞ்சிட்டார். ஒருவனும் சொல்ல முடியாத வகையில் அப்படிப்பட்ட விதத்தில் அந்த சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்து அதனுடைய விளக்கத்தையும் கிருபையும் தேவ ஆவியானவராலே அவரை சொல்ல வச்சு அந்த திட்டத்தை தொடங்கினார். கடைசி வரைக்கும் முடித்தார். 110 வயசு வரைக்கும் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து மரித்து கர்த்தர்கிட்ட போயிட்டார்.
அதுபோல இன்னொருத்தருக்கா? கிடையாது. அதுபோல இன்னொருத்தருக்கு, அவரை போல இன்னொருத்தரும் கிடையாது, கிடையாது, கிடையாது. அந்த திட்டமும் அப்படிப்பட்ட திட்டம் கிடையாது. ஒரு மூசையை கொண்டு நடத்தின திட்டம், எகிப்திலிருந்து இஸ்ரவேலை வழி நடத்தின திட்டம் மிக பிரம்மாண்டமான திட்டம் அது. ஆனால் அந்த திட்டத்திலே எல்லாவற்றிலும் அவன் தாய் தகப்பன்மார்கிட்ட சொல்லியா நடத்தினாரு. அங்கே யாக்கோப்பு கிட்ட உன் பிள்ளைய பிரித்து கூட்டு போகிறான்னா இப்படி நடத்த போகிறான், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் உன்னை பிரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லியா கூட்டு போனார்? அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்லணும்னு அவசியமும் இல்லை, சொல்லவும் மாட்டார். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்பதில் அவருக்கு நிகர் அவர் தான். அப்போ கர்த்தராகிய தேவன் அப்படி பிரித்து கொண்டு போகிறார். ஒரு யோசுவா, கர்த்தருக்கு பிரியமான யோசுவா தேவனுடைய சமூகத்தையும் கூடாரத்தை பிரிய மனதில்லாமல் அதிலே பிரியம் வைத்தவனாய், மிகவும் பிரியம் வைத்தவனாய், அந்த சமூகத்தை, தேவ சமூகத்தை அதிக நேசித்தவனாய், கர்த்தரையும் மோசேயையும் அதிகமாய் நேசித்ததினாலே அவனுக்கு அடுத்த பொசிஷனை அவனுக்கு கொடுத்து, இஸ்ரவேல் ஜனங்களை மோசைக்கு பின்பு வழிநடத்துகிற திட்டத்தை கொடுத்து, யோர்தான் நதியை கடந்து போய் அநேக ராஜாக்களை வெட்டி கொன்று கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கானான் தேசத்தை சுதந்திரித்து பங்கிடுகிற திட்டத்தை கொடுத்தார். ஒரு யோசுவாவுக்கு கொடுத்தார், மற்ற யாருக்கும் கொடுக்கல. இப்படி தேவன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் நடத்துகிற திட்டங்கள் உண்டு. இதற்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தான் கூட்டத்தில் மட்டும் நம்ம சேர்ந்துடக்கூடாது. இக்கால பாடுகள் நம்ம விட்டு போயிடும். இக்கால பாடுகள் நம்ம விட்டு போயிடும், கர்த்தரால போயிடும். ஸ்தோத்திர பலியை கேட்டேன் தானே, ஸ்தோத்திர பலியில் என்னன்னு சொல்லி உண்மையா தானே மன்னிப்பு கேட்டு கதறோம். என்ன தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுனுங்கிறாங்கண்ணே, ஏன் கேட்டால் என்ன தப்பு? கர்த்தர் கொடுத்த பிறகும் மன்னிப்பு கேட்டாலும் என்ன தப்பு? கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். உண்மையாக கேட்கணும், உண்மையாக இரக்கத்தை கேட்கணும், உண்மையாக கிருபை. மனுஷன் எவ்வளவு கிண்டல் பண்ணாலும், எவ்வளவு ஏளனம் பண்ணாலும், எவ்வளவு பரிகாசம் பண்ணாலும், கர்த்தர் செய்ய மாட்டார் என்று சொன்னாலும், ஒன்று சொல்ல ஒரு கல் அத்தனையும் ஒன்றா எங்கே வரும்? ஒரு 10 லோடு கல் தலைமையில் தாங்குவோமா நம்ம? நிச்சயமாக வரும். வேதத்தின்படி எசேக்கியேல் 36 எழுதப்பட்டபடி அவமானத்தை சுமப்பா, அது அவமானம் என்று போடப்படுகிறது. நற்சீர் கொடுப்பேன் என்று சொன்னார் இல்லையா? தேவனுக்கு பயந்து அஞ்சி நடுங்கிறவர்கள் உபத்திரத்தின் ஊடாய் கடந்து வந்து, கண்ணீரின் ஊடாய் கடந்து வந்து, பாடுகள் ஊடாய் கடந்து வந்து, அவமானத்தின் ஊடாய் கடந்து வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய வேலையிலே பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நற்சீர். அது இருக்குது நிறைய. ஆவிக்குரிய பெற்றோர் அவர்கள் கர்த்தருடைய செய்தியில சொல்வது அது கொஞ்சம், அது வால்யூம் நிறைய இருக்கு. நற்சீர் லிஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்கு, நிறைய இருக்கு. இது நிறைய இருக்குதுன்னா சாத்தான் கூட்டமும் சாத்தானுடைய கூட்டாளிகள் கூட்டமும் ஒன்று இருக்குதே, அவர்களுக்கு எல்லாம் ரிட்டர்ன் வர வேண்டாம். அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சீர் கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கும் அவர்கள் பேசின வார்த்தைகள், அவர்கள் கூடின கூடுகைகள், அவர்கள் சம்பாதித்த சம்பாஷணைகள், அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள், அவர்கள் சம்பவிக்க வேண்டும் என்றது சம்பவிக்காமல் போனது நிமித்தம் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அக்கினி உள்ளிருந்து வருகிற பிளம்புகள், அவர்கள் செய்த பொல்லாப்பான ஜபங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளை கேட்டு நம்பி தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு அந்த கல் அத்தனையும் அவர்கள் மேலே தான் வரும். இதை தான் எரேமியா சொன்னார், கலக கூட்டக்காரர்களே. அன்றைக்கு மோசே இருந்தபோது இருந்தது, யோசுவா இருந்தபோது, அந்த திட்டத்தில் இருக்கும்போது இருந்தது, ஆரோன் அந்த திட்டத்தில் இருக்கும்போது இருந்தது, தானியேல் அந்த தேவ திட்டத்தில் அவருடைய காலத்தில் உள்ள திட்டத்தில் இருந்தது. இதே எனிமிகள் தான் அன்றைக்கும் எழும்பினார்கள். அன்றைக்கு எழும்பின எனிமிகள் தான் இன்றைக்கும் எழும்புகிறார்கள். ஆனால் தேவ திட்டம் என்பது முன் தீர்மானிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு அவைகள் மிகவும் செம்மையானதாய் இருக்கக்கூடிய திட்டம். அதிலே பிழையும் தவறும் நேராது. நாம் திட்டமிடுதலும் நாம் போடுகிற ஐடியாவில் சாத்தான் உள்ள பூந்து
சாட்சி பல வருஷங்களை வீணடித்தாலும் நஷ்டப்படுத்தினாலும் அதை ரெட்டித்து தருகிற தேவன். அதை அவரிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு ரெட்டித்து தருகிற தேவன். கண்டிப்பா ஒரு அவமானத்தை சுமப்பார்கள் என்றால், அவமானம் என்றால் என்ன? ஏதோ அவமானம் இல்லை. ஒரு அவமானம் அவர்களால் வெளியில சொல்லவே முடியாத அவமானமாயிருக்கும். அவர்களால் சுட்டுப்பட்டால் கூட வெளியில சொல்ல முடியாத அவமானமாயிருக்கும். இன்னொரு அவமானம் அவர்கள் சொல்லக்கூடிய அவமானமாயிருக்கும். அடுத்த அவமானம் அவர்களோட உயிரோடு கூட இருக்கவே முடியாத அவமானமாயிருக்கும். இந்த 3 அவமானங்களும் அவர்களை சம்பவிக்கும். தொடர்ந்து தேவனுடைய திட்டத்தை தெரிந்தே சிலர், தெரியாத இருக்கிறவர்கள் சிலர் இருந்தால், கர்த்தரிடத்தில் திரும்பி விட்டார்களானால் நலமாயிருக்கும். நாட்கள் சமீபித்து வருது. நாட்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து சமீபித்து வருது. சடிதியாய் சம்பவிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் சடிதியாய் கர்த்தருடைய கரத்திலிருந்து சம்பவிக்கும். சத்துருக்களுக்கும் சடிதியாய் அவமானங்கள் சந்திக்கும். பிரத்யோகமாக அவர்கள் எதையெல்லாம் பேசினார்களோ, எதையெல்லாம் அவர்கள் சம்பாஷித்தார்களோ, எதையெல்லாம் விரும்பி கட்டவிழ்த்தார்களோ, எதிர்பார்த்தார்களோ, அது அவர்களுக்கு இன்னும் அது அதிகமாக கர்த்தர் அதை எவ்விதமாய் கொடுக்க வேண்டுமோ அவ்விதமாய் கொடுப்பார். அவமானத்தை சுமந்தே தீருவார்கள். இந்த 3 கேட்டகரியில் அவர்களுக்கு வரும். கட்டாயம் வரும். அவைகள் அவர்களை நோக்கி வந்து கொண்டே தான் இருக்குது. நாள் இன்றைக்கு கழிய அவர்களுக்கு இன்னும் நெருக்கத்தில் வருது. இன்னொரு நாள் கழிய அவர்களுக்கு இந்த நெருக்கத்தில் வருது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மீட்புக்கும் விடுதலைக்காகவும் எல்லா பண கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும், மன கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும், வியாதியிலிருந்து வெளியில் வரணும், வேலையின் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும், நாம் சிக்கியிருக்கிற சகலவித சிக்கல்களிலிருந்து வெளியே வரணும், முடியாத நிலைமையிலிருந்து வெளியே வரணும், தவிக்கிற நிலைமையிலிருந்து வெளியே வரணும், இல்லாத நிலைமையிலிருந்து வெளியே வரணும் என்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து, மன்னிக்கிற இரக்கம் பாராட்டுகிற தேவனுடைய கரத்திலிருந்து சடிதியாய் சம்பவிக்கும் போது இவைகளிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் கூட்டு சேர்ந்தவர்களோ கட்டாயம் இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். அவர்கள் உள்ளே போய் விடுவார்கள். அவர்கள் எதிர்பாராத செய்திகள் அவர்களுக்கு வரும். எதிர்பாராத காரியங்கள் அவர்களுக்கு சம்பவிக்கும். சட்டு என்று சம்பவிக்கும். அவர்களால் கற்பனை கூட செய்ய முடியாது. அவர்களால் மீளவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் அதிலே அமுங்கி ஒரு திரி அணைவது போல காற்றிலே பட்டு திரி அணைவது போல, கடலிலே பார்வோனின் சேனைகள் ஒருமிக்க விழுந்து அதற்குள்ளே முங்கி ஒருவனும் தப்பி போகாதபடி போனது போல சிலர் வம்சமாய் அழிந்து போவார்கள், சிலர் பலராய் அழிந்து போவார்கள், சிலராய் அழிந்து போவார்கள், சிலர் ஒத்தையிலே அழிவார்கள். இது எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்குது. தேவன் எந்த மனுஷனையும் சடீதில் அழிப்பதில்லை. அவர் நீண்ட அவகாசம் கொடுப்பதனாலே தேவ பிள்ளைகளுக்கு சடிதியாய் சம்பவிக்கிறது காலதாமதம் ஆனது. ஆனால் காலதாமதம் இனி ஆவதில்லை என்கிற அவருடைய நேரத்தில் காலதாமதம் இல்லாமல் சம்பவிக்கும். கர்த்தரை தேடினவர்கள், தேவனே எங்களை மன்னியும், எங்கள் மீது இரக்கம் பாராட்டும், கிருபை பாராட்டும், உம்முடைய பயங்கரத்துக்கு நாங்கள் அஞ்சுகிறோம், உம்முடைய பரிசுத்தத்துக்கும் உம்முடைய பயங்கரத்துக்கும் உம்முடைய உண்மையினுடைய தத்துவத்துக்கும் நாங்கள் நடுங்குறோம் ஆண்டவரேன்னு சொல்லுகிறவர்கள் மகா மேன்மையானதுக்குள்ளே நுழைவார்கள். மேன்மையானவராலே நுழைவார்கள். நுழையணும் நினைக்கிறவர்கள் நுழையவே முடியாது, நுழையவே அழிஞ்சு போவார்கள். நிச்சயம் கர்த்தர் செய்வார். நிச்சயம் கர்த்தர் செய்து வச்சுத்தான் நடத்துறாரு. நடத்தி கழிக்க வேண்டியவைகளை கழித்துக்கிட்டே வர்றாரு. ஒழிக்க வேண்டியதை கடைசி நேரத்தில் கர்த்தர் ஒழித்து விடுவார். அவருக்கு பயந்தவருடைய வேலைகளுக்காக என்ன சாத்தானுடைய தூண்டுதலிலும் சாத்தானின் மனுஷருடைய தூண்டுதலிலும் பலியாகிறவர்கள் இந்த அவமானத்தை கட்டாயம்
சுமப்பார்கள். சுமப்பார்கள் என்று சொன்னால் அவர்களால் இருக்கவே முடியாது. சுமப்பார்கள் என்ற வார்த்தை அவர்களால் இருக்கவே முடியாது, அவர்களால் வாழவே முடியாது, அவர்களோட உயிரோடவே இருக்க முடியாது, உயிரோடு கூடவே இருக்க முடியாது. இவ்வளவு காலம் என் பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தினார்களே, இத்தனை காலம் அவர்களை கொத்தி கொத்தி எடுத்தார்களே, எல்லைக்கு மேலே எல்லையை மீறி, எல்லைக்கு மேலே எல்லையை மீறி, அனுமதித்ததுக்கு மேலே எல்லையை மீறினதுனாலே அது அவர்களுக்கே சம்பவிக்க கடவுது என்று தேவன் கொடுத்த கட்டளை. அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டவன் வந்து கொண்டேதான் இருக்கிறான். தேவனிடத்தில் இந்த கட்டளையை பெற்றுக்கொண்டவன் அதை பெற்றுக்கொண்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு வந்து கொண்டிருக்கிறான். தேவன் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு வந்து கொண்டிருக்கிறவன், சடீதில் சம்பவிக்க வேண்டியவைகளை சம்பவிக்க வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கிறவனும் வந்து கொண்டிருக்கிறான். ரெண்டும் ஒருமிக்க சம்பவிக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். நாம் எதிலே இருக்கிறோம் என்பது அவரவர் தான் நிதானிச்சுக்கணும். இதிலையும் அவர்கள் பரிகாசத்திலும் கேலிலும் கிண்டலிலும் போவார்கள் என்றால் அவர்களுடைய கொடுமையை எதிலையும் ஒப்பிட முடியாது. தேவன் தருகிற கொடுமையை யாராலையும் ஒப்பிடவே முடியாது. அவர்களால் தாங்கவே முடியாது, சகிக்கவும் முடியாது. தன் இஷ்டம் போல என் வாய் என் நாவு என்று, என் மூளை என் சிந்தனை என்று செயல்படுகிறவர்களுக்கு அந்த மூளையே அவர்களை கெடுக்கும், அவர்கள் வாயே அவர்களை கெடுக்கும், அவர்கள் நாவே அவர்கள் கெடுக்கும், அவர்கள் கையின் கிரியைகளே வேலைகளே அவர்களை கெடுத்து அவர்களை இந்த அவமானத்துக்குள்ளே கொண்டு செல்லும். அவமானம் என்கிற விதத்தில் இருக்கிற லிஸ்டில் இருக்கிற அவைகள் எல்லாம் ஒருமிக்க அவர்களுக்கு சம்பவிப்பதற்கு அவன் வந்து கொண்டுதான், தேவ கட்டளையை பெற்றவன் வந்து கொண்டுதான் இருக்கிறான். இவைகள் எல்லாம் தேவன் நன்மையானவைகளை எல்லாம் இந்நாளிலே என்று சொல்லாதபடி தேவன் நியமித்த நேரத்திலும் நாளிலும் அவைகள் கர்த்தராலே சம்பவிக்கும். நான் என் உள்ளத்தில் நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேன், நான் பொல்லாப்பின் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல, பொல்லாப்பின் கூட்டத்தை சேர்ந்தவள் அல்ல, நான் தேவனுக்கு பயப்படுகிறவள் என்று தேவனுடைய பார்வையிலே இருப்பார்களானால் தேவனுடைய கிருபையின் இரக்கத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்தவர்களாய் தேவனோடு உள்ளே ஐக்கியத்துக்குள்ளே என்றைக்கும் இருப்பது நமக்கு நல்லது. நம் பிதாக்கள் எல்லாரும் அதிலே மிக முக்கியமானவர்கள். அதிலே இருந்ததினால்தான் தேவன் தம்முடைய அநாதி திட்டத்தை நிறைவேற்றி தந்தார். சிலர் இதில் பலவிதம், ஒன்று பண கஷ்டத்தில் காலதாமதம், சிலருக்கு ஒவ்வொரு விதத்தில் காலதாமதங்கள், வேறு வகையில் காலதாமதங்கள் வருகிறது. எதற்கு? இன்னும் ஒப்படைக்கலை, இன்னும் தேவன் கையில் தன்னை ஒப்பு கொடுக்கணும், தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிக்கணும். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கர்த்தர் காலையில் சொன்னார். பின்பு தாவீது அப்படின்னாரு. பின்பு தாவீது தன் சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தராகிய தேவன் சாலமோனை தெரிந்து கொண்டார், என் மகனாய் சாலமோனை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய இந்த மகா பெரிய வேலை கர்த்தருடைய வேலை பெரியது, அவருடைய வேலை பெரியது, அவர் கொடுக்கும் வேலை பெரியது. அவன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். பயப்படுறாரு. அவர் சாலமோனுக்கு எதையும் சேர்த்து வைக்கல, எதுவும் கையில் கொடுக்கல. இனி நீ தான் சம்பாரிச்சு, நீ தான் எல்லாம் பண்ணணும், நீ தான் அந்த ஆலயத்தை கட்டணும், எப்படியாவது செய் மகனேன்றார். அவர் ஒன்றும் பண்ணலை. எல்லாமே யாரை வச்சு பண்ணார்? அதை கூட நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதா? தாவீதை வச்சு தான் பண்ணார். தாவீதை வச்சு பண்ணாரு. சாலமோனுக்காக அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய மாதிரிகளை கொடுத்தாரு? கிடையாது, தாவீதுக்கு தான் கொடுத்தாரு. எல்லாமே தாவீதுக்கு தான் கொடுத்தாரு. செய்ய வச்சது சாலமோனுக்கு செய்ய வச்சார். சாலமோன் கரத்தில் கொடுத்த போது சாலமோன் அதில் நிலைக்க மாட்டானா என்பது தேவனுக்கு மிக நன்றாக தெரியும்.
ஆனால் நிற்கணும் என்று எதிர்பார்த்தார். நிற்கணும் என்று எதிர்பார்த்தார். ஒரு யோசேப்பு நிற்பான்னு என்னை எதிர்பார்த்தார், அவர் நின்னார். ஒரு மோசே நிற்கணும்னு எதிர்பார்த்தார். ஒரு எகிப்தியனை கொண்டுட்டார். ஒரு எகிப்தியனை அவர் சொந்த திட்டத்தில் தான் ரட்சிப்புன்னு பிளானை போட்டு அது கொஞ்ச காலம் அப்படி நடந்திருப்பார் போல இருக்கு, நடந்திருக்கும். அது ஃபெயிலியர். நஷ்டமாயிப்போச்சு, நஷ்டங்கள் உண்டாயிப்போச்சு. அவர் தப்பி ஓட வேண்டியதாகிப்போச்சு. மீதியான் தேசத்தில் இருந்தாருன்னு தெரியும், எல்லாமே மறந்துட்டார். அவர் மறந்துட்டார். ஆனால் தேவன் வைத்திருந்த திட்டத்தை தேவன் மறக்கலை. ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதில் இருக்கல. கரெக்டான நேரத்தில், அவர் எதிர்பாராத நேரத்தில் சடிதியாய் சம்பவித்தது தான் முட்செடி. பிறகால நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மீதியான் தேசத்தில் அநேக இடங்கள்ல முட்செடி எரியுது. பார்க்குறவங்களுக்கெல்லாம் தரிசனம் உண்டாகுது, அதிசயம் உண்டாகுது. ஆமென். ஒரு மோசேக்கு தான் அந்த ஒரு முட்செடியில் தரிசனம் கொடுத்தாரு. அங்கே இருக்கிற எல்லா முட்செடிகளுக்கெல்லாம் தரிசனம். இஸ்ரவேலில் அந்த ஒரு இடத்துல தான் அந்த இது இருக்குது, அந்த முட்செடி இருக்குது, அந்த வளர்கிற இடம் இருக்குது. கொடுத்தாரு, ஒரு மோசைக்கு தான் கொடுத்தாரு. பிறகு அடுத்த நாள் வராரு, அதே மலைக்கு வராரு, திரும்ப முட்செடியில் தரிசனமாகிறாரு. மோசேக்கு இல்லை, ஒரே தடவை தான். சடிதியாய் சம்பவிக்குது. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணுகிற நாளை கர்த்தர் வருடத்தை கொடுத்து விட்டார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு கொடுத்து விட்டார், வருடத்தை கொடுத்து விட்டார். நாளை கொடுக்கவில்லை, வருஷத்தை கொடுத்துட்டார். இத்தனை வருஷங்கள் இருப்பார்கள் என்று, அவர்கள் விடுதலை ஆவார்கள், பொன்னோடு பொருளோடு கூட வருவார்கள் என்று. அந்த நாளை அவர் கொடுக்கவில்லை. அந்த நாளை அவர் குறித்திருந்த அதில் போடப்பட்டிருக்கும். அந்த நாளில் ஒரு நாள் முன்னமும் போல பின்னமும் போல தேவன் சொன்ன அதே நாளிலே விடுதலையானார்கள். அந்த ஃபார்முலா தான் இங்கேயும் வச்சிருக்காரு அவருடைய பிள்ளைகளுக்கு. இப்போ நம்ம எந்த திட்டத்தில் இருக்கிறோன்றது தான் தெரியணும். என்ன தங்க பத்திர திட்டத்தில் இருக்கிறோமா, அதில் திட்டிருக்கோமா, 12 மாத திட்டத்தில் இருக்கிறோமா, அது இல்லை. உண்மையிலேயே ஒவ்வொருவரையும் அவர் திட்டத்தில் தான் உண்டாக்கியிருக்காரு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் திட்டம் வேற, திட்டம் தீர்மானமும் வேற. திட்டத்தை கொண்டு வருகிறவர் யார்? கர்த்தர். சில சாத்தான் திட்டமிடுகிறான், அவன் தீர்மானிக்கிறான், அவனும் அவன் கூட்டாளிகளும் தீர்மானிக்கிறார்கள். அவன் தீர்மானிக்கிற தீர்மானத்துக்கு அவன் மனுஷர்களை கூட்டி சேர்க்கிறான். அதில் அநேகர் தேவ பிள்ளைகளாக இருக்கிற என்று சொல்லுகிறவர்களையும் சேர்க்கிறான். சேர்த்து நடத்துகிற தலைமையாக நின்று நடத்துகிறவனுக்கு தெரியும் அவர் திட்டம் ஃபெயிலியர் ஆகாது. எவ்வளவுக்கு நோகடிக்க முடியுமோ, எவ்வளவுக்களவு இழுத்தடிக்க முடியுமோ இழுத்தடிக்கலாமே தவிர திட்டத்தை அவமாக்க முடியவே முடியாது. ஏனென்றால் திட்டத்துக்கு தலையாய் எஜமானாய் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். யாரு? கர்த்தர். இதைத்தான் மனதில் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தர். ஒரு தானியேலை கொள்ள வேண்டும் என்பது சாத்தான் முடிவெடுக்கிறான் தானியேலை. அதில் தானியேலையும் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அந்த 3 பேரும் அவரோடு சேர்ந்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போ இவர் தானியேலுடைய கூட்டாளிகளாக இவர்கள் இருக்கிறதுனாலே அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இவனை நேபுகாத் நேச்சாரை கைப்பாவையாக பயன்படுத்தி நடத்துகிறான். ஒரு நேரம் வருகிறது, கர்த்தர் நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனம் தரார். பார்வோனுக்கு கொடுத்த சொப்பனத்தினுடைய விவரங்கள் வேறு, நேபுகாத் நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தின் விவரங்கள் வேறு, அர்த்தங்கள் வேறு. அங்கே பார்வோன் சொன்னா
இந்த சொப்பனத்தை கண்டேன், இந்த சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்றான். நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை நீ தான் சொல்லணுன்றான். சொப்பனத்தை மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் ஜோசியக்காரர்களை வர வச்சு நீங்க தான் சொல்லணும். சொல்லாதவர்களை, அவர்களையும் அவர் வீடுகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் குடும்பத்தில் இருக்க சொந்தக்காரங்க உள்பட ஒருத்தரையும் விடாதபடி கொண்டு போட்டுருவேன்றான். நான் பார்த்த சொப்பனத்தை நீ சொல்லணும், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் நீ சொல்லணும், இல்லைன்னா கொண்டு போட்டுருவேன். சாத்தான் போட்டான் ஒரு பிளானு, போட்டு கொண்டு போட்டுருணும் என்று போட்டு விட வேண்டும் என்று. நாடு பற்றி எரியுது, நாட்டின் மக்கள் அலறுகிறார்கள் 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 அலறுகிறார்கள். என்னடா இப்படி ஒரு ராஜா ஒரு கட்டளையை கொடுத்து விட்டானேன்னு சொல்லிட்டு செய்தி வருகிறது. யாருக்கு? தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக்குக்கு செய்திகள் வருகிறது. ஆனால் அவன் போட்ட திட்டம் நடந்ததா? நடக்கலை. ஆனால் எல்லாம் நடந்தது, எல்லாம் வர வச்சு எல்லாம் நடந்தது. ஆனால் தானியேல் இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினார், மறைபொருளை வெளிப்படுத்தினார். கர்த்தர் பாதத்தில் போய் விழுந்தார்கள். யார் பாதத்திலே? அந்த 4 பேரும் கர்த்தர் பாதத்திலே விழுந்தார்கள். உபவாசம் பண்ணி கர்த்தர் பாதத்திலே விழுந்தார்கள். கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தினார், மறைபொருளை வெளிப்படுத்தினார். ராஜாவுக்கு போய் தைரியமாய் போய் சொல்லுகிறார்கள். அர்த்தம் இதுதான், நீங்க கண்ட சொப்பனம், அர்த்தம் இதெல்லாம் சொல்லும் போது ராஜா காலில் விழுந்து கிடக்கிறான். தானியேல் காலில் அவனுக்கு தூபம் காட்டுறான், தூபம் காட்டுறான் ராஜா. 120 நாடுகளுக்கு ராஜா அவன். அவன் யார் காலில் இருக்கிறான்? தானியேல் அடிமைகளாக ராஜா இஸ்ரவேல் தேசத்து ராஜாவை சிறைபிடித்து கொண்டு வந்த நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து கொண்டு வரும்போது சிறைபிடிக்கப்பட்ட வந்த வாலிபர்களில் இந்த 4 பேரும் ஒருவர். 4 பேரும் அவர்கள் குடும்பத்தார்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்கள். சிறைபிடிக்கப்பட்ட அடிமையாய் இருக்கிறவன் காலில் அடிமையாய் சிறைபிடிக்கப்பட்டு வந்த இந்த தேவ பிள்ளை, இந்த தேவ மகன் அந்த தேசத்தின் அரண்மனையிலே ஒரு அதிகாரியாக அதிலே இருப்பான் என்று நினைச்சிருப்பாரா அவரு? ஆனா தேவன் அடிமை தேசத்துக்கு சிறைக்கு கொண்டு போகப்பட்டாலும் தேவன் இதையெல்லாம் முன்பு சம்பவிக்கும் என்பதை ஆதியிலே அறிந்திருந்தவர். ராஜாக்கள் இந்த பூமியிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே அறிந்திருந்தார். நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் ராஜ்யம், அவன் சாம்ராஜ்யம் உருவாவதற்கு முன்பதாகவே தானியேலை அறிந்திருந்தார். அவருடைய மகனை அவர் திட்டத்துக்கு பிறக்க வைப்பார்னு, அங்கிருந்து இந்த தேசத்துக்கு அவன் வருவான் என்று, கொண்டு வரப்படுவான் என்று. அப்போ அவருக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? தானியேலுக்கு தெரியாது. அநேக வேளையில அடிமைக்குள்ளும் சிறையிருப்புக்குள்ளும் கட்டுகளுக்குள்ளும் சிறையிருப்புக்குள்ளே போகும்போது ராஜா செய்கிற தவறினாலே, ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலே தேசத்தின் குடிகள் பாதிக்கப்படுகிறார்கள். சிறைக்கு அவர்கள் இங்கே அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். ஆனால் தானியேலோ கர்த்தருடைய நியமங்களையும் சட்டங்களையும் ஒழுங்குகளையும் அவன் மிக செம்மையாக கடைபிடிக்கிற ஒரு வாலிபன். நான் கர்த்தருக்கு யார் தெரியுமா என்று சொல்லாத ஒரு வாலிபன். நான் எப்படியெல்லாம் இருந்திருப்பேன் என்று தெரியுமா என்று சொல்லாத ஒரு வாலிபன். நான் நினைச்சிருந்தனா அப்படின்னு சொல்லாத ஒரு வாலிபன் தானியேல். தன்னை பெருமை பாராட்டாத ஒரு வாலிபன். தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை, சிந்தையை, மனதை கர்த்தருக்கு முழுவதுமாக அர்ப்பணம் செய்த ஒரு வாலிபன். முழுமையாக கர்த்தருக்கு டெடிகேட் பண்ண ஒரு வாலிபன். இப்படி எத்தனை வாலிபன் என்று சொல்லலாம். சாலமோன் அப்படி கிடையாது. இவரும் வாலிபனும் இளைஞனும். அங்கே சாலமோன் வாலிபனும் இளைஞனும். அங்கே தாவீது பயப்படுகிறார். கர்த்தர் ஒருவர்தான் அவரை காத்து கொள்ள வேண்டும் என்று. இந்த வாலிபனை இளைஞனை கர்த்தருடைய வேலையோ பெருசு. அது மனுஷனுக்கு அல்ல, அது கர்த்தருக்கு என்று சொல்லுகிறார்.
கர்த்தருக்கென்று சொல்றார். தன் ஜீவியத்தின் கடைசி முனை மட்டும் அவர் அவனுக்காக ஜெபித்திருப்பார், கண்ணீரோடு ஜெபித்திருப்பார். உன்னதமானவருடைய உயர்ந்த அந்த நோக்கம், ஆலயம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்கிற அவருடைய அனந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு திறப்பில் கண்டிப்பாக இருந்திருப்பார், தாவீது இருந்திருப்பார். இங்கே தானியேலுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்தபோது கர்த்தர் அவனை காப்பாற்றி உயர்வை கொடுத்தார். அது போனால் இன்னொன்று, அது போனால் சிங்ககவி, அதுக்கு போனால் சிங்ககவி. தேசங்கள் மாறுகிறது, தேசங்கள் மாறுகிறது. மாறாத தேவன் தானியேலோடு இருந்து எந்த ராஜ்யத்திலும் ஒரு ராஜ்யம் பிடிக்கப்பட்டு விட்டால் அந்த அடுத்த ராஜ்யத்தில் வரக்கூடியவன் அதில் இருக்கிறவர்களை கொன்று விடுவான். அந்த ராஜாவுக்கு மிக முக்கியஸ்தர்களாக இருக்கிறவர்களை கொன்று விடுவான், உயிரோட வைக்க மாட்டான். ஆனால் தானியேலுக்கும் மேஷாக்குக்கும் ஆபேத்நேகுக்கும் கர்த்தருடைய கண்களில் மிகப்பெரிய கிருபை கிடைச்சது, மிகப்பெரிய தயவும் பாதுகாப்பும் கிடைச்சது. ஏன்னா அவருடைய அனந்த திட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள். அந்த திட்டத்தில் இருப்பதற்கு அதிலே தன்னை இணைத்து கொண்ட அவர்கள் அதிலே கர்த்தருடைய கிருபையாலே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு நடந்ததுனால அந்த திட்டத்தில் எந்த ஒரு பங்கம் வராதபடி, அவர்கள் ஜீவனுக்கு பங்கம் வராதபடி தேவன் ராஜ்யங்கள் மாறினாலும் தானியேலை உயர்த்தி கொண்டே வந்தார். ஏன் அதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்? நாம் அறிந்து நம் வாழ்விலும் தேவன் சிங்கக்கெபி போல காரியங்கள், இந்த நேபுகாத் சிலையை நிறுத்துகிற சில காரியங்கள், செங்கல் சூளையில் 7 மடங்கு சூளையில் கொண்டு போடுகிற காரியங்கள், பல வகையில் வகைக்கு வகை இருக்கும். பார்வோன் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களை இன்னும் கடுமையாக ஒடுக்கி வேலை வாங்கினான் என்கிற ஒரு இருக்கும். எந்த வகையில் இருந்தாலும் ஒரு நேரம் வருது, பார்வோனும் இல்லை, பார்வோனுடைய சேனைகளும் இல்லை. சிங்கக்கெபியிலே போட்டவர்களும் திட்டம் தீட்டினவர்களும் உயிரோடு இல்லை, உயிரோடு கூட இல்லை. போய் படித்து பார்த்துக்கோங்க, உயிரோடு கூட இல்லை. அவமானத்தை சுமப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒரு அர்த்தம் இதில் இருக்குது, அவர்கள் இல்லை. இப்படி ஒவ்வொன்றிலும் வேதத்திலே போய் பார்த்தால் ஒவ்வொன்றிலும் இல்லை. யோசுவாவின் காலத்தில் கர்த்தருடைய நாமத்தினால வெட்டுன்னு சொன்னாரு, வெட்டினா. கர்த்தர் சொன்னபடியெல்லாம் வெட்டினான். யோசுவா போல ஒரு யுத்த வீரனும் யுத்த சமத்தனும் வேதத்தில் பார்க்கவே முடியாது. வெட்டுன்னு அத்தனை ராஜாக்களை ஒருத்தனும் விடாதன்னு கர்த்தர் சொன்னது, எல்லாம் ஒருத்தனையும் உயிரோட விடாதே என்று சொல்லி ஒரு நேரம் தாவீது பயன்படுத்துவதை போல பயன்படுத்துவார், ஒரு நேரம் யோசுவாவை பயன்படுத்தினது போல பயன்படுத்துவார், ஒரு நேரம் மோசையை பயன்படுத்தினது போல பயன்படுத்துவார், ஒரு நேரம் யோசேப்பை பயன்படுத்தினது போல பயன்படுத்துவார், ஒரு நேரம் தானியேலை பயன்படுத்தினது போல பயன்படுத்துவார், ஒரு சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை பயன்படுத்தினது போல பயன்படுத்துவார். கர்த்தராகிய தேவன் பயன்படுத்துவார். ஆனால் நான் அவர் திட்டத்தில் இருக்கணும். அவர் திட்டத்தில் என்னை முன்குறிச்சிருக்கிறாரு, என்னை முன் அறிந்திருக்கிறாரு. எல்லாம் சொல்லிக்கிட்டு அவர் திட்டத்தில் இல்லைன்னா, கால தாமதத்தினால இல்லைன்னா, கஷ்டத்தை எழுப்பியும் பார்த்துட்டு இல்லைன்னா, நஷ்டம் தேவனுக்கு அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு தான் நஷ்டம். அப்போ தேவனிடத்தில் முழுமையாக கொடுத்து விடுவது நல்லது. தேவனிடத்தில் முழுமையாக கொடுத்து விடுவது நல்லது. நேர் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அப்புறம் யார் செய்வா? தேவன் எப்பேற்பட்டவர், மனுஷன் எப்படிப்பட்டவன்? அவர் எப்பேற்பட்டவர், மனுஷன் எப்படிப்பட்டவன்? மனுஷன் கீழானவன், அவர் மேலானவர். மனுஷராகிய நாம் கீழானவர்கள், அவர் மேலானவர். மேலானவர் நம்மை தாழ நோக்கி பார்த்தார், நம்மை தாழ நோக்கி பார்த்தார். பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று இருக்குது.
சரண்டர் ஆயிடணும். தப்பு நடந்துருச்சு, தவறு நடந்துருச்சு, நான் தான் ஆண்டவரேன்னு விழுந்துடணும் கர்த்தர் பாதத்தில். அதை சொல்றது என்னன்னா, அது சொல்ல வருது என்னன்னா, அந்த நன்னாலாம் சொல்லக்கூடாது, விழுந்துடணும் கர்த்தர் பாதத்தில். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதுல மகா தய பெருத்தவர். இதை கண்டவர் தான் தாவீது. இதை கண்டவர் தான் தாவீது. ஒழிஞ்சாண்டான் தாவீது, வச்சதுல மாட்டிட்டான்டா, வச்சதுல மாட்டிட்டான்டான். ஒரே சாத்தான் கூட்டம் கம்பீரிச்சிருக்கும். அது இன்னும் அந்த லெசன் இன்னும் இருக்குது, இன்னும் 2-3 வாரம் கழிச்சிருக்கு. ஒரே சாத்தான் கூட்டம், ஒரே கும்புன்னு. நீங்கள் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த முடி இந்த இறகெல்லாம் வச்சுக்கிட்டு, குச்செல்லாம் வச்சுட்டு, கும்பெல்லாம் வச்சுட்டு, சின்ன இது மாதிரிலாம் முடியெல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த குட்டி சாத்தா மாதிரிலாம் எல்லாம் ஒரு கொம்பு ஒரு ஈட்டி வச்சுட்டு இப்படி குச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி கற்பனை செய்து பாருங்கள். அப்படி கோடிக்கணக்கான சாத்தான் குதிச்சிருப்பான். தாவீது விழுந்து விட்டான், பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்து விட்டான், அக்கிரமத்துக்கு மேல் அக்கிரமத்தை செய்து விட்டான், கொலை பாதகத்தை செய்து விட்டான். பத்சேபாள் மட்டுமல்ல, அதை மறைக்க அவன் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு அடிகளும் விருத்த சேதனம் இல்லாதவன் கையிலே பெலிஸ்தர்கள் கரத்திலே விடும்படி, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கரத்திலே விழுந்து உரியா மரித்து போகும்படி செய்துட்டான். ஒவ்வொரு திட்டமும் அவன் போட்ட அவன் நாப்பம் விழுந்து போன பிறகு, தாவீது விழுந்த பிறகு அவன் செயல்பட்ட விதங்கள் எல்லாம் சாத்தான் அவன் மூலமாய் கொஞ்ச நாள் செயல்படும்படியாயிற்று. சாத்தான் செயல்படும்படியாயிற்று. ஆனால் நிலைச்சதோ? நிலைக்கல. கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு ஸ்டோரியை சொன்ன பிறகு அதை செய்தவன் யார், அவன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று சொல்லும் பொழுது அது நீயே என்று தைரியமாய் சொன்னார் அந்த தீர்க்கதரிசி. தைரியமாய் சொன்னார், அது நீதான் அப்படின்னு. அதற்கு இல்லை என்று தாவீது மறுத்து விட்டான். இல்லை, நான் தான் மரணத்துக்கு பார்த்தேன், நான் தான் சொல்லிட்டு அவருடைய இரக்கம் பெருசு. நான் மனுஷ காலில் விழவே மாட்டேன், என் தேவன் பாதத்தில் விழுவேன்னு விழுந்துட்டார். நீ சாகாமல் பிழைத்தாய் என்று சொல்றார். நீ சாகாமல் கர்த்தராலே பிழைத்தாய் என்று. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சாத்தாங்கூட்டம் கீழே வந்துருச்சு. தொப்புன்னு இவன் முழுவான எதிர்பார்க்கலையே, எங்க விழுந்துட்டான்? திருப்பி யார் திட்டத்தில் வந்து விழுந்துட்டான்? தேவனுடைய திட்டத்தில் வந்து விழுந்துட்டான். கிருபைக்குள்ள வந்து விழுந்துட்டான், மன்னிப்புக்குள்ள இரக்கத்துக்குள்ள வந்து விழுந்துட்டான். அவர் கரத்தில் வர்ற அடி பெட்டர், அவர் கரத்தில் வர்ற அடி பெட்டர் அப்படின்னு விழுந்துட்டான் தாவீது. கர்த்தர் தாவீதை மன்னித்தார். நான் தண்டனை இல்லாமல் மன்னிச்சாரா? இன்னென்ன விதமாக சம்பவிக்கும்ன்றார். ஒளிப்பிடத்தில் நீ மறைவில் செய்தது ஒளிப்பிடத்தில் உன்னுடைய இதில் இப்படி நடக்கும் என்று ஒன்னொன்னா சொல்றார். பட்டயம் உன்னை விட்டு நீங்காதுன்றாரு. தண்டனை உண்டு. ஆனால் தாவீதை கொல்லவில்லை. தாவீதை மீட்டு கொண்டார். பாவத்தினால் வந்த பிள்ளையை அடித்து கொன்றார். கர்த்தர் சாகடிச்சு போட்டார். படிச்சு பாருங்க. பாவத்தினால் வந்ததை கர்த்தர் வைக்க மாட்டார். அதை அழித்து அதை சுத்தமாக்கின பிறகு பிறந்தவன் தான் சாலமோன். கர்த்தர் சுத்தமாக்கி அவனுக்கு சாலமோன் என்ற ஒரு மகனை கொடுத்து, தேவன் அவன் பேரில் அன்பாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். போய் படிச்சு பார்த்துக்குங்க. தேவன் அவன் பேரில் அன்பாய் இருந்தார் என்று. அப்போ தேவனுடைய திட்டத்தில் சில விலகல்கள், சில சறுக்கல்கள், சில விடுதல்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பாதத்திலே வந்து சிலுவையின் பாதத்திலே சரணாகதி அடையும் போது கர்த்தர் அவர்களை கிருபையாய் சூழ்ந்து கொள்ளுகிறார். பாவத்துக்கு தட்ட தண்டனையை சிலுவையிலே தேவன் செலுத்திட்டார்.
ஆனால் மட்டாய் தண்டிக்க வேண்டியது அவசியம். நீதியின் தேவன் தண்டித்தார், அடித்தார், 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 அடித்தார். எவ்வளவோ சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருடைய திட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய அனாதி தீர்மானத்துக்குள்ள இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. சகலவற்றையும் ஃபிக்ஸ் பண்ணி நடத்துகிறார் என்பதை மறந்துடக்கூடாது. சடிதியாய் நன்மைகள் கர்த்தரிடத்திலிருந்து சம்பவிக்கும். நாம் சந்திக்கும் அத்தனை கொடூரங்களும் நம்மை விட்டு கர்த்தராலே நீங்கும். நாம் சந்திக்கும், நாம் நினையாத நேரத்தில் தான் அது நடக்கும். ஆமென். நாம் நினைத்திருக்கிற நேரத்தில் அல்ல, நாம் நினையாத நேரத்தில் அது நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது நடக்கும். ஆனால் சத்துருக்களுக்கு தன்னை விற்றவர்களும் தேவ திட்டத்தில் இருக்கிறவர்களை அழித்தே தீர வேண்டும் என்று, நன்மை வரவே கூடாது, ஆசீர்வாதம் வரவே கூடாது, பணம் வரவே கூடாது, கடன் அடையப்படக்கூடாது, வியாதிகள் நீக்கப்படக்கூடாது, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடாது என்று எதிராய் இருக்கிறவர்கள் தேவனோடு யுத்தம் கலந்தவர்களாய் இருக்கிறதுனால அவர்கள் அவமானத்தை கட்டாயம் சுமப்பார்கள். சடீதில சம்பவிக்கும். என்னென்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார்களோ, தேவனுடைய பார்வையில எல்லையை மீறி உபயோகப்படுத்தினார்களோ, ரெட்டித்து அவர்களுக்கே அது சம்பவிக்கும். ரெட்டித்து சம்பவிக்கும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பேஜ் 167 28ஆம் வசனம். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். வாசிங்க அப்படியே 20 அப்படியே வாசிங்க. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். ஆமாம், பாருங்க, தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சீஷர்கள். கர்த்தருடைய உன்னதமான திட்டத்தில்
சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிற அந்த 12 பேர், பிறகு 70 பேர், பிறகு அப்போஸ்தலர்கள் இதில் இவங்களையும் எல்லாரையும் சேர்த்து 120 பேர் அப்படி என்று. அப்போ அந்த 120 பேர்களை கொண்டு உலகத்தையே கர்த்தர் கலக்கும்படி செய்து, இன்னைக்கு உலகம் முழுவதும் பெரும்பான்மையானவர் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக இருக்கிறதற்கு முக்கிய பங்கு வகித்த ஆணித்தரமான அஸ்திபாரமாக இருந்தவர்கள் அப்போஸ்தலர்கள், சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள். தேவனுடைய உன்னத திட்டத்தில் அவரவர் ஒவ்வொரு வேலையில் இருந்தாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையில் இருந்தாங்க. மீன் பிடிக்கிற வேலையில் இருந்தாங்க, பழுது பார்க்குற வேலையில் இருந்தாங்க, சொல்லிட்டு வலைகளை பின்னுகிற வேலையில் இருந்தாங்க, அதை தயாரிக்கிற வேலையில் இருந்தாங்க, போட்டுகளை உருவாக்குற வேலையில் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும்தான் படித்தவராக இருந்தார், மற்றவரெல்லாம் பாமர மக்களாக இருந்தாங்க, கல்வி அறிவு அற்றவர்களாக இருந்தாங்க. இப்படி இருந்தவர்கள் அவரவர்கள், ஒரு சில குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் உடன் பிறந்தவர்களாய் இருந்தாங்க, மற்றவர்கள் உறவினர்களாய் இருந்தார்கள், அந்த பகுதியை சேர்ந்தவர்களாக சிலர் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை தேடி அவர்களை முன்குறித்ததினாலே தெரிந்து கொண்டு அழைத்து மனுஷரை பிடிக்க மாற்றுவேன் என்று சொல்லி, இனி மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி அவர் கரத்தில் வச்சிருந்தார் இந்த திட்டத்தை. இந்த உலகத்துக்கு அவர் இரட்சகராய் வருவதற்கு முன்பே இக்காலங்களை குறித்து இவர்களை குறித்து எல்லாம் அவர் திட்டமிடுதலின் வழியிலே அவர் இந்த 3 ஆண்டு கால ஊழியத்திலே அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கை வைத்தார். இம்மையிலும் வைத்தார், மறுமையிலும் அவர்களுக்கு உன்னத பங்கை வைக்கும்படியான கிருபையை வைத்தார். ஆனால் சாதாரணமானவர்கள், மிகவும் பலவீனமானவர்கள், பயப்படுகிறவர்கள், பலவீனமானவர்கள், ஞானமற்றவர்களைப் போல காணப்படுகிறவர்கள், கல்வி அறிவியற்றவர்களைப் போல காணப்படுகிறவர்கள், படிப்பறிவற்றவர்களைப் போல காணப்படுகிறவர்கள், அந்தஸ்து அற்றவர்களைப் போல இருக்கிறவர்கள், அந்தஸ்து அற்றவர்கள் போல காணப்படும். அதில் ஒரு சில சீஷர்களில் மிக ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் யோவானும் யாக்கோபும். மற்றவர்கள் எல்லாம் சற்று ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அளவில் பொருளாதார நிலையில் இருந்தவர்கள். கர்த்தராகிய தேவனோ அவருடைய திட்டத்தில் இருக்கிறதுனால அவர்களை யாருமே என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. கர்த்தரை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று உறுதியாக சொல்லுகிறது இந்த வசனம் ஆரம்பித்தது. நாங்கள் சொல்லுவோம் பிரசங்கிப்போம். மனுஷனுக்கு கீழ்ப்படியுது அவசியமே கிடையாது. நீ அதிகாரத்தில் இருந்தாலும் உனக்கு கீழ்ப்படியணும்னு அவசியமும் கிடையாது. நாங்கள் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கோம், நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொன்னாலும் இவர்கள் செய்கிறார்களே என்று சொல்லி இவர்களை என்ன செய்யலாம், என்ன பண்ணிடலாம் என்ற எண்ணத்தில் தான் வர்றாங்க. வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை எழும்பும்போது தான் கமாலியேல் என்கிற ஒரு பரிசேயன் எழும்புகிறார், நியாயசாஸ்திரி எழும்புகிறார். இவர் பாதத்தில் இருந்து படித்தவர் தான் பவுல். சவுலா இருக்கும்போது படித்தவர். பிறகு பவுலாக மாறினார். இந்த கமாலியன் தான் எழும்பி சொல்றாரு, இப்படி ஒருத்தன் வந்தான், அவனை 400 பேர் பின்பற்றினாங்க, பிறகு அவன் ஒழிந்து போனான், அவனோடு இருந்தவர்களும் ஒழிந்து போனார்கள். இன்னொருவன் எழும்பினான், அவனும் நிறைய பேரை இழுத்தான், அவனும் ஒழிந்து போனான், அவனோடு உள்ளவர்களும் ஒழித்து போனார்கள். ஆனால் இவர்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாயிருங்கள். 35ஆம் வசனத்தில் சொல்றாரு சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, காலியாடுவீங்க அதை சொல்றாரு. எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்றாரு. 38 சொல்றாரு, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷனால் உண்டாயிருந்ததே, ஆனால் ஒழிஞ்சு போயிடும். என்னைக்கோ ஒழிஞ்சு போயிருக்கணும். அது ஒழியவே இல்லை என்றால் அது யாருடையது? தேவனுடையது. தேவனுடைய அனந்த திட்டத்தின்படி நடப்பது, திட்டத்தின் தீர்மானத்தின்படி நடப்பது. அதை உங்களால் ஒழித்துவிட கூடாது. அதுக்கு நீங்க இப்படி சேர்ந்துடாதீங்க. சங்கத்தாரே, நீங்க என்ன செய்திடாதீங்க,
சபையோரே சங்கத்தாரே இப்படி சேர்ந்துடாதீங்க, சேர்ந்தால் அழிந்து போய்விடுவோம் என்று கமாலியன் சொல்றாரு. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்க. இதுக்காக நீங்க யாரோட போர் செய்துகிட்டே வர்றீங்க? தேவனோட கூட போர் செய்துட்டீங்க, செய்துகிட்டே நிறையவே செய்து கடந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு சம்பவிக்க போகிறது சம்பவிக்கும் என்று ஒரு கமாலியன் கர்த்தருடைய மகன் இன்னும் ரட்சிக்கப்பட்டாரா ரட்சிக்கப்படலையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தாசன் சொல்றாரு, எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாய் இருங்கள். தேவனுடைய திட்டத்திலே இருக்கிற இவர்களை நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் என்று நினைத்தீர்களோ அது உங்களுக்கே சம்பவிக்கும்னு சொல்லாதபடி சொல்றாரு. தேவனோடு கூட போர் செய்கிறவர்களாய் இராதயுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், உங்களை தப்பு வச்சுக்கங்க என்று சொல்றாரு. அன்றைக்கு இந்த கமாலியன் சொன்னது கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்திருப்பார். சவுலாயிருந்த பவுல் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை, சபை ஊழியத்தை மிக பெரிய அளவில் ஸ்தாபித்தவர் பவுல், கர்த்தராலே ஸ்தாபித்தவர் பவுல். கர்த்தர் அவரை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார், அவருடைய திட்டத்தில் அவரை அனுப்புகிறார். அவரும் பர்னபா ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஊழியத்துக்கு போகிறாங்க. தப்புன்னு தப்பி அனுப்பிடுறாங்க. ரத்த வெள்ளமாக மிதந்து உயிரோடவே இல்லை, உயிர் மட்டும் தான் ஏதோ இருக்குது, அடித்து துணி தோச்சி போட்டுடுறாங்க. கர்த்தர் பேச்சை கேட்டு தான் போகிறாங்க, கர்த்தர் சொல்லி தான் போகிறாங்க, கர்த்தர் சொல்லி தான் போகிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்க போகிறாங்க. பின்னி எடுத்துடுறாங்க. வந்து வெளியில் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். அவர்களை மற்றவர்கள் கர்த்தருடைய ஒத்தாசையினாலே காப்பாற்றி அவருக்கு சிகிச்சை கொடுத்து இருக்கிறார்கள். கொஞ்ச நாள் கழியுது. அதே இடத்துக்கு இவர் போகிறார். தப்புன இடத்துக்கு ஊருக்கு என்ன செய்கிறாரு? பவுல் போகிறாரு, கர்த்தர் சொல்லி போகிறாரு. ஏன்னு சொல்கிறாங்க, அங்கே என்ன நடந்தது? உயிர் தப்பிச்சு அங்கே போகலாமான்னு கர்த்தர் வச்ச அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டார் பவுல் பாஸ் ஆகிட்டார். அது உள்ளே போனார், அநேகரை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார், ரட்சித்துட்டார். அநேகரை ரட்சிப்புக்குள்ள. ஐயோ, கர்த்தரை பின்பற்றினா இந்த அடி, கர்த்தர் திட்டத்தில் இருந்தா இந்த சோதனை, இந்த புடமிடுதல், இந்த சிக்ஷை, இந்த நொறுக்குதல், ஐயோ அம்மான்னு பவுல் ஒருவேளை விலகி போயிருந்தால் இவ்வளோ பெரிய சபையை கர்த்தராலே ஸ்தாபித்தவரும் அநேகரை லட்சக்கணக்கானவரை கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினவராய் இருந்திருக்கவே மாட்டார். கர்த்தர் ஒரு வார்த்தையும் சொல்றார், பவுலை குறித்து சொல்றார். அவனை நான் தெரிந்து கொண்டேன், அவன் என் பாத்திரம், அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எழுதி வச்சிருக்கிறார். அவர் திட்டத்தில் நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம், மறுபடியும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அவர் திட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஏற்படுத்தி நடத்தி முடிக்கிற நேரத்துக்கு வரார். சடிதியாய் அவரே மாத்திரம் நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அவராலே சம்பவிப்பது, நன்மையானவைகள் சம்பவிப்பது நிச்சயம். கர்த்தருடைய கரத்தினாலே மீட்கப்படுவது, விடுவிக்கப்படுவது நிச்சயம். கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில் மன்னிப்பு கேட்டு எதிர்பார்த்து காத்திருப்பதில் தவறே கிடையாது. கர்த்தரும் விரும்புகிறார். ஆனால் சரியான நேரத்தில் அவர் செய்து தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி, தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வேன் என்று சொன்னதை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆனால் நிச்சயமாக தேவ திட்டத்துக்கு எதிராய் கலந்தவர்கள், கமாலியன் சொன்னது போல தேவனோடு கூட யுத்தத்திலே கலந்தவர்கள், சாத்தானுக்கு விற்று போட்ட மனுஷருடைய ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி செய்து கொண்டே இருக்கிறவர்கள் நிச்சயமாய் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தின்படி 3 வகையான அவமானங்களை நிச்சயமாய் சுமப்பார்கள். நிச்சயமாய், ஒன்று சொல்ல முடியாது,
ஒன்று சொல்லவே முடியாது, ஒன்று சொல்லி அழக்கூடியதாக இருக்கும், இன்னொன்று சொல்லாமலேயே கடந்து செல்கிற அவமானமாக இருக்கும். அதை அவர்கள் சுமப்பார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கர்த்தர் விடுவித்து தம்முடைய உயர்ந்த நாமத்தை அவர்களிலே மகிமைப்படுத்தி கர்த்தர் நல்லவர் என்று நாம் எல்லோரும் சொல்லும்படி செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். சொன்னேன், அதை செய்வேன், அதை நிறைவேற்ற திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிறைவேற்றுவேன் என்று ஏசாயா 46 சொன்னதை சொன்னபடியே அவர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். இதை சொன்னார், இதை தம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொன்னார். இதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன். அது சடிதியாய் சம்பவித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தை ஆகிய தேவனே, மிகுந்த கிருபையும் இரக்கமும் தயவும் எங்கள் ஒவ்வொருவர் பேரிலே வைத்து உம்முடைய அனந்த திட்டத்தின்படியே தீர்மானத்தின்படியே உம்முடைய வழிகளிலே எங்களை நடத்துகிறவர், எங்களை நினைவு கூறுகிற தேவனாய், எங்களுக்கு நினைவு கூர்ந்த தேவனாய் ஆண்டவரே, சகரியா புஸ்தகத்திலே சொன்னபடி கர்த்தர் நன்மை செய்ய நினைவு கொண்டார் என்று சொன்னபடியே ஆண்டவரே, நினைவு செய்யும்படி, நினைத்து கொள்ளும்படி, உம்முடைய பிள்ளைகளை நினைவில் கொள்ளும்படி, நன்மை செய்யும்படி திரும்பினார் என்று சொன்னபடி நீர் அப்படியே செய்து கொண்டு வருகிற மிகுந்த கிருபையின் நடத்துதலுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். நீர் சொல்லின, நீர் விளம்பின ஒவ்வொரு நல்வார்த்தைகள் உம்மை நம்பி உம்முடைய திட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உமது உன்னத கரத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் ஒப்பு கொடுக்காத பிள்ளைகளை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஒப்பு கொடுக்கிற மனதையும் இருதையும் அவர்களுக்கு உண்டாகி அழிவிலிருந்து தப்புவித்து, தீங்கிலிருந்து தப்புவித்து, சடிதியாய் வருகிற அவமானங்களுக்கு தப்புவிக்கப்பட்டு அவர்களும் காக்கப்பட கிருபையாய் அரிதாய் சிலர் காக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. உமது கரத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. நம்ம எழுந்திருப்போம். திருவிருந்திருக்கு.